அது வந்து இப்படி மரம் மாதிரி வளருமா? அது வந்து பழுத்துருச்சு. இந்த பழம் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். மேலேருந்து இப்போ நமக்காண்டி பறிச்சது அவக்காடோ. இது பக்கத்துலேயே காய்ச்சி கிடக்கு. வெட்டினா நட்சத்திரம் மாதிரி இருக்கும். இங்கே நாங்கள் தான் ஃபஸ்ட்டு இந்த சிறுமலைக்கு கொண்டு வந்து வச்சோம் அவக்காடோவை. இப்போ இங்கே இருக்க நண்பர்களே, என்னான ஸ்பாக், இது தமிழ் சஃபார் நிகழ்ச்சி. நம்ம வந்து சிறுமலை வந்திருக்கோம், ஃபேமிலியோட டூரு. நிறைய இடங்கள் சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். இங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பழத்தோடைய மரம் பார்த்தோம். நம்ம நிறைய பார்த்துருப்போம். அவக்காடோ அப்படின்னு சொல்லுவாங்க, பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய சீசனல் ஃப்ரூட். கொடைக்கானல்லேருந்து நம்ம ஊர் பகுதிகளெல்லாம் விற்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட மரத்துக்கு பின்னாடி நின்று தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் அவக்காடோ வந்து எப்போவெல்லாம் காய்க்கும், எந்த சீசனில் காய்க்கும், எவ்வளோ நாள் ஆகும், அது பறிச்சதுலேருந்து எத்தனை நாளில் சாப்பிட்லாம், அந்த மரத்தில் ஏறி அந்த பழம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணால் பாருங்கள். இதுதான் அந்த மரம். நல்ல பெரிய மரமாக வருதுங்க. இதுவுமே நான் உங்களுக்கு ட்ரோன் ஷாட்டு நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். அதுலேயும் பார்ப்பீங்க. இந்த மரத்தில் வந்து நிறைய காய்ச்சி கிடக்கு. அதே மாதிரி நம்ம ட்ரோன் ஷாட் எடுத்துக்கலாம். அதையும் காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து பெரிய நவா மரம், பெரும் மாமரம் மாதிரி சைஸில் இருக்குது. இது பக்கத்தில் ஒரு சின்ன மரம் இருக்குது. இலைகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த இலை. பக்கத்தில் ஒன்று கிடக்கு. அதையும் காட்டுறேன் பாருங்கள். மரத்தில் காய்ச்சி கிடக்கு பாருங்கள். அவக்காடோ நான் பாருங்கள். இது பக்கத்துலேயே காய்ச்சி கிடக்கு. அது மாதிரி மேலேயும் நீங்கள் வந்து நிறைய பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ காய்ச்சி கிடக்குண்டு. ஒரு நல்ல பழமாக பறித்து காட்டுங்க ராஜா. அந்த உச்சியில் கிடக்கு. சூப்பர் பழம் இருக்கா பாருங்கள். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். மேலேருந்து இப்போ நமக்காண்டி பறிச்சது அவக்காடோ, பட்டர் ஃப்ரூட் வேற லெவலில் இருக்குது. இது வந்து ஆனால் இது வந்து பழுக்க வைக்கணும்னா காயாக இருக்குது. இது ஒரு சின்ன மரம். இதுலேயுமே நிறைய காய்ச்சி கிடக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த இருக்குது. இந்த தோட்டத்தில் ஒருத்தர் பாய் இருக்காப்புல. அவள்கிட்ட கேட்போம் இது எவ்வளோ நாளில் காய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜி உங்கள் பேர்? சவுக்கத்தலி. ஓகே. இப்போது அவக்காடோ வந்து பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. நிறைய கிடைக்கும். கொடைக்கானலில் மட்டும் தான் கிடைக்கும் நம்ம நினச்சிக்கணும். இந்த மாதிரி மலை பிரதேசங்களில் வளரும். மலை பிரதேசம் கீழேயும் கூட போகிறதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து எப்படி விதை போடுறதா, இல்லை இந்த விதை போடணுமா, இல்லை தனியாகவே செடி வாங்கணுமா? இதுக்கு விதை போடலாம். ஒட்டு இப்போ இந்த மாதிரி ஸ்டெம் எடுத்து சரி எடுத்து இந்த மாதிரி இதை போட்டு கட்டுறாங்க. கட்டி அதுவும் கொடுக்குறாங்க. இப்போ மழை இல்லாத பிரச்சனைகளை ட்ரை பண்ணி வருதுங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ இது எத்தனை வருஷத்துக்கு மரம்? இது வந்து 2 வருஷத்துக்கு மரம். 2 வருஷம் மரம். ஒரு அவக்காடோ வச்சா காய்க்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 5 வருஷம் ஆகும். விதை போட்டு வச்சாக்கா 5 வருஷம் ஆகும். சரி. ஒட்டில் எடுத்தோம்னாக்கா ஒரு 2 வருஷத்துலேயே. சரி. இப்போ சாதாரண இந்த ஊரில் அவக்காடோலாம் எப்படி விற்கிது? கிலோ கணக்கா இல்லை எப்படி? ஒரு கிலோ எவ்வளோ இங்கே விற்கிது? கிலோ கொஞ்சம் ரேர் சீசன் இருந்தாக்கா 250 ரூபா வரைக்கும் போகும். சரி. சீசன் டயத்தில் வந்து 80 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி போகும். இங்கே நாங்கள் தான் ஃபஸ்ட்டு இந்த சிறுமலைக்கு கொண்டு வந்து வச்சோம் அவக்காடோவை. இப்போ இங்கே இருக்கக்கூடிய மரங்கள்லாம் இதெல்லாம் வந்து உங்கள் தோட்டம் தானே? வந்து 20 வருஷத்துக்கு மரம். அந்த பெரிய மரங்கள். சரி 23 வருஷம் மரம். சரி. இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் காய்க்குமா? எப்படி? சரி. ஒரு சமயத்தில் ஏதாவது ஒரு காய்க்காத மரங்கள் அன்சீசனில் காய்க்கும். எப்போ ஸ்டார்ட் ஆகி எப்போ முடியுது சீசனு? பிப்ரவரியிலே பூக்கும். சரி. பிப்ரவரியில் பூச்சுனாக்கா இந்த ஜூலை ஆகஸ்ட்டு சீசன் ஆரம்பிக்கும். இப்போ மாமரம்லாம் இருக்குல்ல, காயை பறித்து வச்சு பழுக்க வைப்போம்ல, அது மாதிரி தான் இதையும் காயை பறித்து வைக்கும். மரத்துலேயே பழுக்கிறது இருக்கா? மரத்தில் பழுத்தாக்கா அவ்வளோ தாங்காது. சரி. கொண்டு போய் நம்ம காயாக இருக்கிறனால வேறு இடத்துக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்கிறனா நம்ம பறிச்சு பழத்தை சாப்பிட்டுக்கலாம். வேறு என்ன பழங்கள் இருக்குது இங்கே டிஃப்ரெண்ட்டான மக்களுக்கு காட்டுற மாதிரி? இங்கே இருக்கிறது ஸ்டார் ஃப்ரூட் இருக்குது. ஸ்டார் ஃப்ரூட் அப்படிங்கிறது வெட்டினா நட்சத்திர பழம் மாதிரி இருக்கும். வெட்டினா நட்சத்திரம் மாதிரி இருக்கும். ஸ்ரீலங்காவில் வந்து இதை வந்து காமரங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சுகருக்கு, டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ நம்ம வந்து சிறுமலையில் அட்வென்ச்சர் ட்ரிப் வரக்கூடிய ஒரு பார்க்கில் தான் இருக்கும். அது தனி வீடியோவை நான் எடுத்திருக்கேன். அது தனியாக வரும். அவங்கள்ட்ட நிறைய தோட்டங்கள் இருக்குது. அதில் தான் இப்போ ஸ்டார் ஃப்ரூட் இருக்குது. அதை போய் பார்க்கலாமா? ஸ்டார் ஃப்ரூட்டுக்கு வந்து தமிழில் என்ன சொல்கிறது சரியான பேர்? கேரக்காய். சரி. ஸ்டார் ஃப்ரூட்டுக்கு சரியான தமிழ் பெயர் வந்து தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது வந்து எப்படி மரம் மாதிரி வளருமா? அது வந்து எப்படி? அது மரம் தான். இந்த இருக்குங்க ஸ்டார் ஃப்ரூட். இது பாருங்கள், செடியை பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை செடி மாதிரி இருக்குது. இதில் நிறைய காய்ச்சி கிடக்கு பாருங்கள். இது வந்து கண்டு உண்டி வளர்க்குமா இல்லை குச்சி உண்ணா முளைச்சிருமா? இது விதை தான். ஒரு பழம் பறிச்சிக்கிறவா? இங்கே பாருங்கள், பூத்து குழுங்க. பூ பூத்த மாதிரி இருக்குது. எது பூ இதில்? இந்த இருக்குது பாருங்கள். சின்னதாக இருக்குது பாருங்கள். பூ பாருங்கள், அழகான கலரில் இருக்குங்க பூ. இதுவும் இதே சீசன் தான்.
இது வந்து ஒரு சீசனா இல்லை வருஷம் தொடர்ச்சியாக காய்க்கும்? 2 சீசன் 2 சீசன் காய்க்கும். நிறையா இருக்குது. ஒரு பழத்தை பறிப்போம். இல்லை பழம் வந்து மஞ்சள். இந்த இருக்குது, மேலே இருக்குது பழம். இந்த இருக்குது. ஆஹா, எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் அந்த பழம். இது நல்லா பழுத்திருச்சு. இந்த பழம் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க. இது வந்து உப்பு தொட்டு நம்ம சும்மா வெட்டி, நான் உங்களுக்கு வெட்டியும் காட்டுறேன், ஸ்டார் மாதிரி இருக்கும். இது வந்து உப்பு தொட்டு சும்மா வந்தீங்களா அவ்வளோ ஒரு புளிப்பாக இருக்கும். உப்பு மிளகா போட்டு கிட்டத்தட்ட மாங்காய் டேஸ்ட்டு தான், ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸ்டார் ஃப்ரூட் வந்து நீங்கள் நிறைய பேர் சாப்பிட்டு ஸ்டார் ஃப்ரூட் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா கருவேப்பட்டை, சின்னமண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம இந்தியா கருவேப்பட்டை வந்து கொஞ்சம் கருப்பு கலரில் இருக்கும். ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் கலரில் இருக்கும். அந்த மரம் தான் இது. பா, நல்ல ஸ்மெல் அடிக்குதுங்க. சின்னதாக ஒரு பட்டை வந்து வந்தால் கூட அதில் இந்த வாசம் இருக்குது. இது எப்படின்னா, இது வந்து விதை போட்டு முளைக்க வைக்கிறதா இல்லை குச்சி ஒன்று? விதை போட்டு தான். ஆனால் இதெல்லாம் வந்து சாதாரண பகுதிகளில் வராதில்ல. வெட்டி விட்டு பட்டையை உரிச்சு எடுப்போம். உரிச்சு எடுப்பீங்க. வெட்டி எடுத்துருவாங்க. சரி சரி. வெட்டி எடுத்துட்டு நேராக கோடு போட்டு பட்டையை பிரித்து அப்படியே வச்சு பட்டையை எடுத்துருவாங்க. சூப்பர். இப்போ இதுதான் வந்து இதோட பூ விதையா? இதுதான் இதோட விதை. இது அப்படியே காய விட்டு போடணும். எவ்வளோ நாள் ஆகும் இது விதை எடுக்கிறதுக்கு? இது பழுத்த ஒன்று அதை அப்படியே எடுத்து போடுவாங்களாம். கருவேப்பட்டை, சின்னமண்ணுடைய மரம் இது. நண்பர்கள், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் வந்து அவக்காடோ மரம், அதே மாதிரி ஸ்டார் ஃப்ரூட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கருவேப்பட்டை மரம், அந்த 3 மரத்தையும் காட்டியிருப்பேன். நிறைய மக்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்ப்பீங்க. நானுமே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.